வெல்கம் டு டிஜே எஜுகேஷன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டிஎன் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 சாப்டர் 2 பர்சன்டேஜ் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் எக்ஸசைஸ் 2.3 பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 39 எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு சம் நான் ரீட் பண்ணுறேன். 14 அவுட் ஆஃப் 70 மேகசின்ஸ் அட் த புக் ஸ்டோர் ஆர் காமெடி மேகசின். அப்போ என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா கிவனில் எழுதிக்கங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் மேகசின், ஓகேவா? ஒரு புத்தகமாக வந்துட்டு 70 இருக்குது புக் ஸ்டோரில், ஓகேவா? அதில் காமெடி ஆனால் புக் மேகசின் எவ்வளோ இருக்குது? 14. அப்போ 14 அவுட் ஆஃப் 70 அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து இதுதான், ஓகேவா? மேலே 14 போட்டுட்டு நியூமரேட்டரில் டிவைட் பை 70 போட்டாச்சு. அப்போ என்ன கேட்குறாங்க? வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த மேகசின் அட் த புக் ஸ்டோர், காமெடி மேகசினோட பர்சன்டேஜ் எவ்வளவு அந்த புக் ஸ்டோரில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 14 டிவைடட் பை 70. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த நியூமரேட்டரை வந்துட்டு அப்படியே வச்சுங்க. டினாமினேட்டர் இருக்குல்ல 70, இதை வந்து எதால் மல்டிப்ளை பண்ணால் 100 வரும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ 7 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 100 வராது, ஓகேவா? அப்போ போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வந்துட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிடுங்க, ஓகேவா? 100 டிவைடட் பை 100. அப்போ இங்கே அதை அப்படியே கீழே எழுதுங்க, ஓகேவா? ஸோ ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ நம்ம அடித்தாச்சு. ரிமைனிங் 1 7s are 7, 2 7s are 15, 14, ஓகேவா? அப்போ 2 × 10 எவ்வளவு? 20 டிவைடட் பை 100 எழுதியாச்சா? இப்போ இதை மறுபடியும் நம்ம பிரித்து எழுதுகிறோம். எது? 20 தனியாக மல்டிப்ளை 1/100. அப்போ 1/100க்கு இங்கே நம்ம பர்சன்டேஜில் நான் ஆல்ரெடி கீ பாயிண்டில் சொல்லியிருக்கேன். 1/100 அப்படின்னா வந்துட்டு பர்சன்டேஜ் சிம்பிள் நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து என்னது? 20%. ஸோ ஒரு புக் ஸ்டோரில் வந்துட்டு காமெடி மேகசின் 14 இருக்குது, அதோட பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்துட்டு 20 மேகசின் பர்சன்டேஜ். இப்போ ரெண்டாவது சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை கொஞ்சம் பாருங்கள். இப்போ என் ஃப்ரெண்டோட கையில் வந்துட்டு 500 ரூபாய் இருக்குதுன்னு சொல்கிறான், ஓகேவா? டோட்டல் இன் ஹேண்டு 500. அப்போ அவன் என்ன சொல்கிறான், இன்றைக்கி நான் வந்து 10% நான் வந்து செலவு பண்ணிட்டேன். அப்போ நான் வந்து மனசுக்குள்ளே கேல்குலேஷன் போட்டேன். 10%னால் அது வந்து எவ்வளோ அமௌண்ட்டாக அவன் செலவு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டோட்டலாக இருக்கிற 500 ரூபாயிலேருந்து 10%, அப்போ 10 டிவைடட் பை 100. ஏன்னா பர்சன்டேஜ்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 1/100 தானே. அப்போ 10 டிவைடட் பை 100. அப்போ இதை வந்துட்டு கீழே 2 ஜீரோக்கும் மேலே 2 ஜீரோக்கும் நான் வந்து அடிச்சிட்டேன், ஓகேவா? அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 5ம் 10ம் தான் இருக்குது. 5 × 10 எவ்வளவு? 50. அப்போ என் ஃப்ரெண்டோட கையில் எவ்வளோ இருக்கும் பேலன்ஸ் இன் ஹேண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து -50 கழிச்சிட்டோம்னா 450. இது வந்து சின்ன ஒரு எக்ஸாம்பிள். இப்போ சம்முக்குள்ளே போகலாம், ஓகேவா? ஒரு டேங்க் இருக்குது, அந்த டேங்க்கோட மொத்த கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 லிட்டர், ஓகேவா? அதில் 50 லிட்டர்னா என்னது? மொத்த டேங்க்கு. அப்போ 100% தானே. அப்போ டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் 100% அப்படிங்கிறது வந்து 50 லிட்டர், ஓகேவா? அதில் 30% மட்டும்தான் வந்துட்டு தண்ணி இருக்குது, ஓகேவா? ஸோ அது எவ்வளவு? அப்போ நம்ம எப்படி எழுதணும்? கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க்கு அட் 30%. நல்லா நோட் பண்ணிக்கங்க, 30%. அப்போ இருக்கிற 50 லிட்டரில் 30% அப்படின்னா 30 டிவைடட் பை இந்த பர்சன்டேஜ் சிம்பிளுக்கு போல என்ன போடலாம்? 1/100 போடலாமா? அப்போ பாருங்கள், ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ அடித்தாச்சு, இன்னொரு ஜீரோக்கு இன்னொரு ஜீரோ அடிச்சாச்சு. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? 5ம் 3ம் மட்டும்தான் இருக்குது, ஓகேவா? அப்போ 5 3s are 15. அப்போ 15 லிட்டர். அப்போ ஒரு டேங்க்கு 50 லிட்டர் கெப்பாசிட்டி இருக்கிற டேங்க்கில் 15 லிட்டர் மட்டும்தான் தண்ணி இருக்குது, ஓகேவா? ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க? கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க்கு அட் 50% ஃபுல். அப்போ 50% வர்றதுக்கு எவ்வளவு தண்ணி நம்ம அதில் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி தான் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ரொம்ப சிம்பிள். அப்போ அதே மாதிரி
50 லிட்டர் டேங்க்கு கெப்பாசிட்டி, டோட்டல் கெப்பாசிட்டி மல்டிப்ளை 50% அப்படின்னா 50% 50 டிவைடட் பை 100. ஏன்னா பர்சன்டேஜை வந்து நம்ம ஃப்ராக்ஷனாக மாற்றி அதுக்கடுத்து ஸ்டெப்பு கண்டுபிடிச்சா தான் நம்ம எவ்வளோ லிட்டர்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போ மறுபடியும் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அடித்தாச்சு, இன்னொரு ஜீரோவுக்கு இன்னொரு ஜீரோ அடித்தாச்சு. பேலன்ஸ் என்ன இருக்குது? 5ம் 5 தான் இருக்குது. அப்போ 5 மல்டிப்ளை 5 எவ்வளவு? 25. ஓகேவா? அப்போ லிட்டர் யூனிட்டோட சேர்த்து எழுதியாச்சு. ஆனால் அவங்க என்ன கேட்டுருக்காங்க, 30% மட்டும்தாங்க தண்ணி இருக்குது, 50% வர்றதுக்கு எவ்வளவு தண்ணி இன்னும் வேணும் பேலன்ஸு. அப்போ பேலன்ஸ் ஆஃப் வாட்டர் டு ஃபில் இந்த டேங்க்கு. அப்போ 25 லிட்டரு போட்டாச்சு, மைனஸ் 15 லிட்டர். அப்போ 25லேருந்து நம்ம மைனஸ் 15 கழிச்சோம்னா எவ்வளோ வரும்? 10 லிட்டர்ஸ். அப்போ எக்ஸ்ட்ரா இன்னும் 10 லிட்டர் நீங்கள் அதை ஃபில் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஒரு டேங்க்கில் 50% ஃபுல்லான மாதிரி. ஓகேவா? இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு டயக்ராம் போட்டு நீங்கள் அதை எக்ஸாமில் நீங்கள் எழுதினாலோ இல்லைனா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்க உங்களுக்கு இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடும். ஓகேவா? இப்போ தேர்டு சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? ஒரு பொருளோட விலை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பிஸ்கட்டுன்னு வச்சுக்கோங்க, எம்ஆர்பி அப்போ 20 ருபீஸ். அப்போ கடைக்காரர் சொல்கிறாரு இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து 5 ரூபாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்? எம்ஆர்பி 20 ரூபாயிலேருந்து டிஸ்கவுண்ட் 5 ரூபா கழிச்சுட்டு மீதி ரூபாயை கொடுங்க. அப்போ நான் சொல்கிறேன் எம்ஆர்பி மைனஸ் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டு. எம்ஆர்பி 20 ரூபா, டிஸ்கவுண்ட்டு 5 ரூபா. அப்போ 20லேருந்து நான் 5 ரூபாய் கழிச்சுட்டு மீதியை தான் வந்துட்டு 15 ரூபாய் வந்து நான் வந்து கடைக்காரருக்கு கொடுங்க. ஸோ அதுதான் பெய்டு 15 ருபீஸ். ஓகேவா? ஸோ இந்த சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம தேர்டு சம்முக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ நான் வந்து கொஷினை ரீட் பண்ணுறேன். கருண் bought a pair of shoes at 25% discount sale. ஓகேவா? அப்போ கிவனில் நான் எழுதிக்கிறேன் டிஸ்கவுண்ட் ஆஃப் பேர் ஷூஸ், அதோட டிஸ்கவுண்ட் வந்து எவ்வளவு? 25%. ஓகேவா? அப்போ கடைக்காரர்கிட்ட அவர் கொடுக்குறாரு என்னது? ஹி பெய்டு த அமௌண்ட்டு அட் 25% டிஸ்கவுண்ட். அப்போ டிஸ்கவுண்ட் கழிச்சுட்டு மீதி ரூபாயை அவர் கொடுக்குறாரு ₹1000. அப்போ அவங்க என்ன கேட்டாங்க? தென் ஃபைண்ட் த மார்க்கெடு ப்ரைஸ். அப்போ அதோட ஒரிஜினல் விலை, மார்க்கெடு ப்ரைஸு, ஒரிஜினல் ப்ரைஸு, எம்ஆர்பி இது எல்லாமே ஒரே மாதிரி தான். ஓகேவா? வேர்டிங்ஸ் மட்டும்தான் மாறும். அப்போ நம்ம என்ன எழுத போகிறோம்? எம்ஆர்பி. நான் வந்து உங்களுக்கு தெரியுதுக்காக எம்ஆர்பினா மார்க்கெட் ப்ரைஸ்னு வச்சுருந்தாரு, மைனஸ் அந்த 25% ஆஃப் டிஸ்கவுண்ட் இருக்குல்ல அதை கழிச்சுட்டு தான் அவர் வந்து பெய்டு அமௌண்ட்டு கொடுக்குறாரு. அப்போ நமக்கு எம்ஆர்பி தெரியாது. அப்போ தெரியாத வேலையை வந்து நம்ம எப்பவுமே எக்ஸுன்னு போட்டுக்கணும். ஓகேவா? எக்ஸு, ஒய், ஏஆர்பி என்ன இன்டிஜர் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் அப்போ 25% ஆஃப் டிஸ்கவுண்ட்டுங்கிறது என்னது? அந்த பொருளிலிருந்து 25% நம்ம கழிக்கணும். அப்போ அந்த வேல்யூ தானே நமக்கு தெரியாது. அப்போ எக்ஸ் இன்ட்டு 25/100, ஏன்னா 25% தானே. இப்போ 25 டிவைடட் பை இந்த பர்சன்டேஜுக்கு 1/100 போகலாமா? அப்போ 100 ஈக்குவல் டு அவர் கொடுத்த அமௌண்ட்டு நமக்கு தெரியும் எது? 1000. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு இதில் இருந்தும் எக்ஸை வந்து தனியாக பிரித்து எடுத்துருங்க. அப்போ எக்ஸை எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இங்கே என்ன இருக்குது? 1 மைனஸ் இங்கே 25 டிவைடட் பை 100 இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த 25 டிவைட் பை 100 வந்து எது? டிவிசிபிள் பை 25. அப்போ மேலையும் கீழே 25 நம்ம டிவைட் பண்ணுறோம். அப்போ 125 ஆர் 25, 425 ஆர் 100. அப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே வந்து ரைட் சைடு நீங்கள் அந்த 100 போட்டுக்கிட்டே வாங்க. ஏன்னா இது வந்து அன்சேஞ்சு. ஓகேவா? எந்த சேஞ்சும் பண்ணாமல் இருக்கிறதுனால ரைட் சைடை போட்டுக்கிட்டே வரோம். லெஃப்ட் சைடு மட்டும்தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அப்போ எக்ஸை அப்படியே இறக்கிட்டு 1 மைனஸ் அடுத்த ஸ்டெப்பில் 1/4. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 4 1s are 4, 4 - 3 வந்துட்டு எவ்வளவு? 4 - 1 3. உங்களுக்கு நான் புரியுற மாதிரி சொல்கிறேன். 1 - 1/4. அப்போ இதால் இதை மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 4 வந்துருச்சு. மைனஸ் இந்த 1 இருக்கா இங்கே போட்டுட்டு டிவைடட் பை இந்த இது அப்படியே போடுங்க. அப்போ 4 - 1 எவ்வளவு? 3. 3 × 4. இந்த வெளியில் ஒரு எக்ஸ் இருக்கா, அந்த எக்ஸு தான் வந்துட்டு இது. நான் வந்து இது பெருசாக போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ தெரிஞ்சுக்கங்க, எக்ஸ்
இன்ட்டு 3/4 ஈக்குவல் டு 1000. அப்போ எக்ஸை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த பக்கம் ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்கோ அதை அந்த பக்கம் நீங்கள் ரைட் சைடு போகிறப்ப நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாறிடும், டினாமினேட்டர் நியூமரேட்டர் மாறும். அப்படியே அதை கவுத்தி போட்டுருங்க. ஓகேவா? கீழே இருக்கிறது மேலே வரும், மேலே இருக்கிறது கீழே வரும். சிம்பிள். இன்ட்டு இந்த 1000 இருக்குல்ல, இந்த 1000. அப்போ 4 × 1000 எவ்வளவு? 4000 டிவைடட் பை 3. அப்போ பாருங்கள், பேசிக் டிவிஷன் தான். 1 3s are 3. அப்போ 4லேருந்து 3 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 1 வரும். இந்த 0வை கீழே கொண்டு வந்துடுங்க. 10. அப்போ 3 3s are எவ்வளவு? 3 3s are 9. அப்போ 10 - 1 எவ்வளவு? 9 1. மறுபடியும் இந்த 0வை கீழே கொண்டு வாங்க. 0. அப்போ 10 வந்துருச்சு. மறுபடியும் இந்த 10ல் எத்தனை 3 இருக்குது? 3. அப்போ 3 3s are 9. மறுபடியும் மைனஸ் பண்ணுங்க. அப்போ 10லேருந்து 9 போயிடுச்சுன்னா 1. மறுபடியும் இந்த 0வை கீழே இறக்குங்க. அப்போ 10. 10ல் எத்தனை 3 போகும்? மறுபடியும் 3 தான். 3 3s are 9. மறுபடியும் 1. ஸோ இது கீப் ஆன் நம்ம போயிட்டே இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம 0 சேர்க்கணும், ஆனால் இங்கே இல்லாததுனால மேலே ஒரு டாட் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இங்கே 10 சேருங்க. மறுபடியும் 3 தான் வரும். 3 3s are 9. ஸோ இது இப்படியே போய்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ நம்ம வந்து ஒரு ரவுண்ட் ஆஃபில் நம்ம இதை நிப்பாட்டிக்கிறோம். அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஷூஸு ஈக்குவல் டு ₹1333. ஓகேவா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த எம்ஆர்பியை வச்சு நான் உங்களுக்கு போட்டுக்கிற சம்மா தான் வந்துட்டு இங்கே நானும் எம்ஆர்பின்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைனா ஒரிஜினல் ப்ரைஸு, டோட்டல் ப்ரைஸு அதை கூட வச்சுக்கோங்க. டோட்டல் ப்ரைஸ் வந்து நம்ம அந்த டிஸ்கவுண்ட்டு எவ்வளவு, இந்த அமௌண்ட்டுக்கு தான் இந்த 25%. அப்போ இந்த அமௌண்ட்டு நமக்கு தெரியாததுனால எக்ஸுன்னு வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த டிஸ்கவுண்ட் எவ்வளவு? இந்த எக்ஸில் வந்து 25%. அப்போ ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிற அந்த எக்ஸை வெளியில் எடுத்துடுறோம். எடுத்துகிட்டு 1 - 25/100 எல்லாமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ண இந்த ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மை. நம்ம திருப்பி திருப்பி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு தப்பு இல்லாமல் நீங்கள் போடுறதுக்கு உங்களுக்கு வரும். ஓகேவா? இதோட அவ்வளோதான். கண்டினியூஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.